ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஆராங் அண்ட் த மேஜிஸ்ட்ரேட்டோட 14th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஊர் தலைவர் பையன் ஹீரோயின் கிட்ட என்னமோ சொல்லணும்னு கூப்பிட்டுருப்பான். ஆனா ஹீரோ இருந்துட்டு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஊர் தலைவர் பையன் கிட்ட ஹீரோ நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அவர் ரூம் கிட்ட விட்டுட்டு ஒண்ணுமே பேசாம போயிட்டாரு. நைட்லாம் ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. இருட்டுல உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் வெளியில வந்து ஹீரோ கிட்ட இப்போவே என்னோட பதில் இல்லதான் அப்படின்னும் போது, நான் போன வாட்டி மாதிரி சரி எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன், நீ சொல்றதெல்லாம் எனக்கு காதுல விழாது, உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கோ இல்லையோ எனக்கு உன் மேல இருக்குன்னு சொல்றாரு. உடனே இவ, நீங்க அன்னைக்கு ஏன் இது இவ்வளவு குழப்பமா இருக்குன்னு கேட்டீங்கல்ல, இது குழப்பமே இல்ல, ரொம்ப சுலபம். நான் இங்க இருந்து போக போறேன், நீங்க இங்க இருக்க போறீங்க, அதுதான் நடக்க போகுது. இதுல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறா. ஹீரோ அவ பின்னாலேயே போய் அவளை ஹக் பண்ணிட்டு, எனக்கு உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுவேன், உன்னை பாக்கணும்னா வந்து பாப்பேன், இப்படி ஹக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுவேன், பின்னால நடக்க போறத அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எதுவுமே சொல்லல. அவரோட கையை எடுத்து விட்டுட்டு போயிட்டா. அடுத்த நாள் காலையில ஹீரோ சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டே நடந்துட்டு ஊர் தலைவர் வீட்டு முன்னாள் நிக்கிறா. இங்க இவங்க சில ஆவிங்களை ரோந்து பண்ணி அனுப்பியிருந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலுமே இல்லையேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா கதவை திறந்து ஊர் தலைவர் பையன் வரான். அவன் இவளை பார்த்ததுமே ஹீரோட அம்மாவால இவளுக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு பதட்டமா இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் போறேன்னு அவ போகும்போது அவ கையை பிடிச்சி நிறுத்துறான். அடுத்து ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல நின்று பேசுறாங்க. நேத்து ஹீரோ அப்படி பண்ணதுக்கு சாரி அப்படின்னும் போது, அவர் பண்ணதுக்கு நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் இதயத்தை எனக்கு தரியா அப்படின்னு டைரக்டாவே ப்ரொபோஸ் பண்றான். ஆனா இவனுக்கும் நோ சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. கிளம்பி மந்திரக்காரிய பார்க்க வந்திருக்கா. மந்திரக்காரி கிட்ட இப்பதான் கொஞ்சம் முன்னாடி சேவகன் ஹீரோயின் இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். இப்ப வேற ஹீரோயின் தனியா வந்திருக்கவும், என்ன தனியா வந்திருக்க, மேஜிஸ்ட்ரேட் எங்க, உங்க ரெண்டு பேருக்கும் சண்டையா அப்படின்னு கேட்க அவ எதுவுமே சொல்லல, அமைதியா நிக்கிறா. மேஜிஸ்ட்ரேட் ஒரு பக்கம் சோகமா இருக்காரு. நீ இப்படி சுத்திட்டு இருக்க, நீ போனதுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கவலைப்படுவாருன்னு தானே இப்படிலாம் பண்ற, இதுலதான் நீ தப்பா யோசிக்கிற. இங்க இருக்கிற நேரத்துல கொஞ்சம் வாழ்ந்தாதான் நீ அதை வச்சு மேலோகத்துல போய் அதை நினைச்சிட்டு இருக்க முடியும். அதேதான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும். நீ விட்டுட்டு போற ஞாபகங்கள், உன் கூட பழகின நாட்களை நினைச்சுதான் அவர் கீழே பூமியில வாழ்வாருன்னு சொல்ல ஹீரோயினும் அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. இப்ப இங்க கட் பண்ணி ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்பதான் அவங்களோட ஜாடி ஒண்ணு காணாம போனது தெரிய வருது. இந்த இடத்துல யாராலையுமே வர முடியாது, யார் இதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு செம்ம அதிர்ச்சி. ஊர் தலைவர் பையனை கூப்பிட்டு கேக்குறாங்க, யாராலையும் உள்ள போக முடியாது, நானும் அப்பாவும் கூட உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். அப்போ அன்னைக்கு ஹீரோயின் இவங்க வீட்டு முன்னால குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பால, அது ஞாபகம் வந்து மூஞ்சி மாறுது. என்னன்னு கேட்கும்போது மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னும் போது அவர் அந்த எலும்பு கூடு உள்ள இடத்த கண்டுபிடிச்சப்போ அங்க இருந்து மந்திர துணி எடுத்தாருல, அத கூட என்னன்னு வந்து அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல அவங்க கோபம் ஊர் தலைவர் மேல திரும்புது. அவரை கூப்பிட்டு கடைசியில எல்லாத்தையும் கெடுத்தது நீதானா அப்படின்னு கத்த அவர் கேஷுவலா, ஆமா நான் தான், ஆராங் யாருன்னு எனக்கு தெரியும், அவதான் சாகாவரம் பெற்றவ, வயசாயிடுச்சுன்னு என்ன குறைச்சு எடை போட்டுட்டீங்கல்ல, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் எனக்கு தெரியும், ஆனா இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உறுதிப்படுத்தணும், உறுதிப்படுத்திட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன், நான் அதை சொல்லணும்னா நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு பேரம் பேசுறாரு. அந்த அம்மாக்கு செம்ம கோவமாயிடுச்சு. என்கிட்டவே டீல் பேசுறியான்னு கோவமா கேட்கும்போது அந்த ஆள் சிரிக்கிறான். இந்த அம்மா அவங்க ரகசிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 3 ஆவி அடியாளுங்களை உருவாக்கி ஜாடியை தேடி கண்டுபிடிங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்பதான் இந்த அம்மா ஹீரோ யாரு, அவரால் எப்படி மனுஷங்களால திறக்க முடியாத கதவை திறந்து உள்ள வர முடிஞ்சது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இவங்க அனுப்பிவிட்ட 3 ஆவி அடியாட்களும் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல அந்த ஜாடி கிடைக்குதா இருக்குதான்னு தேடி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட ரூம்ல கூட தேடதான் செய்துங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா எதுவுமே பிரச்சனை பண்ணாம போய் தேடிட்டு வாங்கன்னு சொன்னதுனால அப்படியே அமைதியா தேடிட்டு இருக்குதுங்க. ஹீரோயின் ரூம்லயும் போய் பாக்குதுங்க. ஜாடி கிடைக்கல, அது மந்திரக்காரிட்டெல்லாம் இருக்கு, எங்கேயுமே தேடி கிடைக்கலன்னு ஹீரோயின் ரூம் முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ வர சவுண்ட் கேக்குது. உடனே அந்த 3 ஆவிங்களும் எஸ்கேப் ஆயிடுச்சுங்க. ஹீரோயினுக்கு ஏதாவது ஆபத்துனால ஹீரோக்கு எப்படியோ மூக்கு வேத்துறது இல்ல, வேகமா வந்து அவர் ரூமை திறந்து பாக்குறாரு. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே கதவு பக்கத்திலேயே உட்காந்துட்டாரு. இப்ப இங்க கட் பண்ணி மேலோகத்துல கட்டுறாங்க. மரண தூதுவர் அவரோட தங்கச்சியை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சொர்க்கராஜாவும் யமனும் வராங்க. யமன் இன்னுமே இவர் கூட பேசல, மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டாரு. சொர்க்கராஜா மட்டும், இதுக்கு நான் ஒன்னும் தப்பு சொல்ல மாட்டேன், நீ வழக்கம் போல ஆவிங்களை பிடிக்கிற வேலையை பாரு அப்படின்னும் போது, இப்படியே என் தங்கச்சி போயிட்டு இருந்தா என்ன ஆகும்னு கேக்குறாரு. இந்த மாதிரி நிறைய அப்பாவிங்களை கொலை பண்ணுவா, நிறைய சொல்களை திருடுவா, அப்படியே ஆறாங்க உடம்பு கிடைச்சிருச்சுன்னா முடிவில்லாத வாழ்க்கை கிடைச்சிடும், அவளை நம்ம தடுக்காம விட்டுட்டோம்னா ஒப்பிட முடியாத பெரிய பலசாலி ஆயிடுவான்னு சொல்ல, இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் ஆறாங்க அந்த மாதிரி உருவாக்குனீங்க, பூமிக்கு அனுப்புனீங்கன்னும் போது வேற வழி இல்ல, அப்படியே உன் தங்கச்சியை விட்டாலும் அவ பண்ற கொலைங்களால பூமிக்கும் மேலோகத்துக்கும் உள்ள ஒழுங்கு கெட்டு போய் இன்னும் 1000 லட்சம் வருஷங்களுக்கு அப்புறமும் பூமியை அழிச்சு மேலோகத்தையும் அச்சுறுத்துவா அப்படின்னு சொல்றாரு.
இவ்ளோ பண்ணுவானா, ஆறாங்கோட உடம்பு கிடைச்சா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறதா சொர்க்கராஜா சொல்றாரு. இப்ப காலையில ஹீரோயின் எழுந்து கதவை திறக்க பாக்குறா, திறக்கவே மாட்டேங்குது. என்ன இது அப்படின்னு 4 ஸ்டெப் பின்னால வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க ஹீரோ நைட்டே கதவு பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருந்தாரு. இப்ப ஹீரோயின் கொடுத்த ஃபோர்ஸ்ல 2 பேரும் விழுந்துட்டாங்க. நேத்து ஃபுல்லா ஹீரோயின் இங்க இல்ல, மந்திரக்காரியை பார்த்துட்டு நைட்டு தான் வந்திருப்பா. இன்னைக்கு காலையில எழுந்த உடனே எஸ்கேப் ஆயிடுவாளோன்னு ஹீரோ இவளை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் நான் சொன்னது எதையுமே திரும்பி வாங்கிக்க போறது இல்ல, அப்படியே தான் நடந்துக்க போறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோன்ற மாதிரி பேசிட்டு போறாரு. அடுத்தது 2 பேரும் கொஞ்சம் நார்மலாகி உட்காந்து பேசும்போது ஹீரோயின் நேற்று ஊர்த்துல ஒரு வீட்டுக்கு வெளியில இவங்க செட் பண்ண ஆவிங்க இல்லனும் அவங்களையும் காலி பண்ணிருப்பாங்க அப்படின்னும் போது ஒரு சாதாரண மனுஷனால இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அமானுஷ்யமான விஷயங்களை பண்ண முடியாது அப்படின்னு ஊர் தலைவருக்கு எதுவும் வினோதமான சக்தி எல்லாம் இருக்குமா, இல்ல இவரோட பையனுக்கு இருக்குமா, இல்ல அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க யாரும் இப்படி பண்ணிருப்பாங்களான்னு சந்தேகப்பட்டு ஹீரோ போய் ஒரு நிர்வாகி கிட்ட ஊர் தலைவர் வீட்டுல வேலை செய்யறவங்கள பத்தி கேக்குறாரு. ஊர் தலைவர் நிறைய பேர்லாம் வேலைக்கு வச்சுக்க மாட்டாராம், 4 பேர் தானா, அவங்களையும் பகல்ல மட்டும்தான் வேலைக்கு வைப்பாங்களாம், நைட் கிளம்பிடுவாங்களாம். அந்த வீட்டுல நைட் இருக்கிறதே ஊர் தலைவரும் அவரோட பையனும் மட்டும்தானா. இதெல்லாம் கேட்டதும் ஊர் தலைவரோ அவரோட பையனோ தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு நிர்வாகி ஹீரோ உள்ள இருக்கிறது தெரியாம வேகமா கதவை திறந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியறதுக்குள்ள நாம ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே பாக்குறான். உள்ள ஹீரோ என்னன்னு வெளியே வந்து பார்த்தா ரோந்து பணிக்கு ஆட்கள் தேவைன்னு நோட்டீஸ் பார்த்து எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. ஒரே ஒரு நோட்டீஸ் ஓட்டுனதுக்கே இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. கூட்டத்தை பார்த்து நிர்வாகிங்க திணறி போய் இவ்ளோ பேருக்குலாம் நம்மளால வேலை கொடுக்க முடியாது, காசு இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ எதையுமே காதுல வாங்கல, எல்லாரையுமே வேலைக்கு சேர்த்துட்டாரு. இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு சேவகனை நியமிக்கிறாரு. எல்லாருமே யூனிஃபார்ம் மாட்டி லைனா நிக்கிறாங்க. ஹீரோ அவங்க முன்னாடி வந்து நீங்க எல்லாருமே 3 விஷயம் பண்ணணும். 1, நான் குடுக்கற உத்தரவை பின்பற்றணும். 2வது, இந்த அலுவலகத்தையும் இந்த ஊரையும் பாதுகாக்கணும். 3வது, அநியாயத்தை கண்டா பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் கிராஸ் ஆகுறா. மொத்த கூட்டமும் அவளை திரும்பி பாக்குது. உடனே ஹீரோ இன்னொரு விஷயம், அந்த பொண்ணை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்ல ஆபீஸ்ல இருந்து ஹீரோயின் வெளியில போறா. கதவு கிட்ட மறைஞ்சி இவளோட மெய்டாமா நின்று இவளை அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஊர் தலைவர் கையால் தான் இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப ஊர் தலைவர்கிட்ட கூட்டிட்டு போய் விட அந்த ஆளு இந்த அம்மாவை புடிச்சு பாத்தியா அந்த பொண்ணு அவள மாதிரியே இருக்காதானே அப்படின்னு கேட்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே என்ன உன் பொண்ணோட வீட்டுக்கு என் ஆளுங்களை அனுப்பவா, உனக்கு இப்பதான் ஒரு பேத்தி பிறந்திருக்காமே அப்படின்னு மிரட்ட மெய்டாமா கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆளுக்கு ஒரே குஷி. ஆமா எனக்கும் நல்லாவே தெரிஞ்சது, உன்கிட்ட கேட்டு உறுதி பண்ணிக்கலாம்னு தான் கேட்டேன். எனக்கு மருமகளா வரதா இருந்த பொண்ணு தானே, அவளை நான் என்ன பண்ண போறேன், சரி நீ பத்திரமா ஊருக்கு போ, உன் கூட என் ஆள் வருவான்னு சொல்லி அந்த அம்மாவை அனுப்பி விடுறாரு. அவங்க திரும்பினதும் இவரோட கையாள் கிட்ட ஒரு மாதிரி சிக்னல் கொடுக்கறாரு. இந்த அம்மா இவங்க பிளான் தெரியாம காட்டு பகுதிக்குள்ள கையால் பின்னால வர இவங்க முன்னால நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கையால் அவன் சட்டையில இருந்து கத்தி எடுக்கிறான். அடுத்து என்ன ஆச்சுன்னு காட்டல, சீன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இங்க ஊர் தலைவர் ஹீரோ அம்மா கிட்ட அவருக்கு ஹீரோயின் யாருன்னு தெரியணும், அந்த விஷயத்த சொல்லணும்னா நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பேரம் பேசிருப்பார்ல, அது இவருக்குள்ள நோயை முழுசா சரி பண்றதுதான். அதுக்கு அந்த அம்மா மந்திரிச்ச பேப்பர் ஒண்ணு கொடுத்து அதை எரிச்சு அந்த சாம்பலை தண்ணியில போட்டு குடிக்க சொல்றாங்க. இந்த ஆளுக்கு ஒரே குஷி. சரின்னு அதை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன்னு இவரோட பையனுக்கு ஹீரோயின் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சுல, அந்த பொண்ணுதான் ஆறாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, ஆனா நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை இப்ப சொல்றாரு. என்னன்னா அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க, அதுவும் இந்த அம்மா சொன்னதுனால. இன்னொரு விஷயம், ஒரு நாள் ஹீரோயின் அந்த மலை மேல உள்ள காட்டுக்கு தனியா வந்திருக்கா. அதுக்கு அடுத்துதான் அவளோட டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க. ஹீரோயின் சாவுல இவங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த அம்மா அப்படி எதுவும் டைரக்டா சொல்லல. ஊர் தலைவருக்கு கொடுத்த மருந்தும் கரெக்டானது கிடையாது போல, அவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஹீரோயின் இறந்து போய் திரும்ப வந்திருக்கானா, அவளுக்கு என்ன வேணும், பழி வாங்குறது தானே, அதுதான் ஈஸியா பண்ணிடலாமேன்னு ஹீரோயினுக்கு என்ன வேணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே இவங்க விஷயம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஊர் தலைவர் பையன் நின்னுட்டு இவங்க கிட்ட அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அடுத்த டாஸ்க் என்னன்னு கேக்குறான். ஆனா இவங்க நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே பண்ண வேணான்னு இவனை இனிமே தேவையில்லன்ற மாதிரி பேசுறாங்க. ஆறாங்க்கு என்ன தேவைன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நீ இனிமே இதுல தலையிடாதுன்னு சொல்ல இங்க கட் பண்ணி மந்திரக்காரியை காட்டுறாங்க. அவன் அந்த ஜாடியை பத்தி கண்டுபிடிச்சிட்டா உள்ள சோல் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதை திறக்க சொல்றாங்க. ஒருவேளை இதுக்குள்ள ஊர் தலைவரோட சந்ததி என்னை அமைதியா தூங்கிட்டு இருக்கலாம், அவங்கள போய் எழுப்பி கோவப்படுத்த வேணாம் போது பரவாயில்ல திறன்னதும் மந்திரம் போட்டு திறக்கிறா. உள்ள இருந்து ஹீரோ அம்மாவோட ஆவி அடியால் வந்து நிக்குது. அது வேற ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு அட்டாக் பண்ண போக ஹீரோ மந்திரக்காரியையும் ஹீரோயினையும் வெளியே போக சொல்றாரு. அவங்க வெளியே போலான்னு போகும்போது ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அது ஹீரோயின் முன்னாடி வந்து நின்றுச்சு.
மந்திரக்காரிய டேபிள் மேல அடிச்சு தள்ளிட்டு ஹீரோயினை புடிச்சு உன் உடம்ப கூடன்னு கேட்டு நிக்குது. அவளுக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு. ஹீரோ திரும்ப எழுந்து வந்து அது கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. திரும்பவும் ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை புடிச்சு உன் உடம்ப கூடன்னு கேக்குது. ஹீரோயின் முடியாதுன்னு அதை தள்ளி விட டேபிள்ல இருந்த தன்னோட ஃபேன் எடுத்து அதை சீவ மறைஞ்சு போயிடுச்சு. ஹீரோட அம்மாவுக்கு அவங்களோட சோல் வெண்ணு வெட்டப்பட்டது தெரிஞ்சிருச்சு. அது எப்படி ஒரு சாதாரண மேஜிஸ்ட்ரேட்டால இப்படி பண்ண முடியும்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் வீக் ஆகுறாங்க. இவங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோவோட அம்மா ஆன்மா ஏதோ போராடுது. மரண தூதுவர் தங்கச்சி சோலை வெளியே தள்ள பாக்குது போல, ஆனாலும் முடியல. இப்ப இங்க கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு இப்பதான் நம்ம யாரு, ஏன் எல்லா கெட்ட ஆவியும் நம்ம உடம்ப கேக்குது, நம்மளுக்கு என்னன்னு உருவாக்கி பூமிக்கு அனுப்பியிருக்காங்கன்னு யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோ இருந்துட்டு அது எப்படி ஊர் தலைவருக்கு இந்த மாதிரி ஆவி அடையாளங்கள் எல்லாம் உருவாக்குற அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் ஃபேன் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் முன்னாடியே நடக்கும்னு நம்ம மாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் உள்ள வந்து உட்கார்றா. அவகிட்ட அந்த ஆவி உன்கிட்ட என்னமோ சொல்லிச்சே என்னன்னு கேட்கும்போது எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபேன் பத்தி கேக்குறா. இது என்னோட மாஸ்டர் எனக்கு கொடுத்தாரு, அவர் புத்த மதத்தை பின்பற்றுறவரு. நான் எங்க அம்மாவோட பாசத்துக்காண்டி ஏங்கிட்டு இருந்தப்போ அங்க எங்கன்னு சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் ஒரு மலை மேல மரத்தடியில தூங்கி எழுந்திருக்கும் போது பக்கத்துல ஒருத்தர் படுத்திருந்தாரு. பேய்கள் எல்லாம் எப்படி வரட்டணும்னு எனக்கு கத்து தரேன்னு சொன்னாரு. அதனால நான் அவர் கூடவே அந்த மலையில தங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல பிளாஷ்பேக். ஹீரோக்கு அவர் அப்பா மாதிரி உள்ள ஒரு ஆளு சண்டை போட கத்து கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப கடுமையா பயிற்சி கொடுக்கறாரு. அப்போ ஒரு நாள் ஹீரோ கிட்ட அந்த விசித்திரமான ஃபேனை கொடுத்து சும்மா தேவையில்லாம இதை பயன்படுத்தக்கூடாது, இது பேய்களுக்கு எதிர்த்து சண்டை போடும்போது ஒரு பால் மாதிரி பயன்படும், இதை வச்சு வெட்டினா திரும்ப வர முடியாத இடத்துக்கு அந்த பேய்ங்க போயிடும், அதனால அப்படி உள்ள பேய் மேல மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னும் போது காலம் வரும் உன்னால கணிக்க முடியும்னு சொல்லிட்டு சரி நான் அங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாரு. ஹீரோ அதுக்குள்ளவா அப்படின்னு கேட்க நான் ரொம்ப பிஸியான ஆளு, எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த ஹேர் பின்னையும் கொடுத்து உன் அம்மா கிட்ட கொடு, அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அப்ப அவருக்கு முன்னாடியே நிறைய தெரிஞ்சிருக்கு, அவரை இப்ப சந்திச்சோன்னா ஏதாவது தெரிய வரும்னு சொல்ல அதெல்லாம் இல்ல, அந்த ஹேர்பின் கொடுத்த அடுத்த நாள் தான் என் அம்மா காணாம போயிட்டாங்க, அவருக்கெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆவிங்கெல்லாம் ஹீரோயின் உடம்ப கேக்குதுன்னு அவ கொஞ்சம் பதட்டமா பேசிட்டு இருப்பா. ஹீரோ அதை கவனிச்சு என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு எழுந்து போக பாக்குறா. அப்புறம் கையை பிடிச்சி என்ன விஷயம்னு கேட்டேன் அப்படின்னு அதட்டும் போது எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஏன் என்ன இப்படி படைச்சு இங்க அனுப்புனாங்க அப்படின்னு தெரியல, மரண தூதுவர்கிட்ட கேட்டா தெரியும்னு சொல்ல இவங்க இப்படி குழம்பிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மா ஹீரோ யாருனும் அவரால் எப்படி அந்த ஆவிங்களெல்லாம் சாகடிக்க முடிஞ்சதுன்னு இப்ப 6ஆம் கூட இருக்காருன்னா அப்ப அவ சகா வரம் பெற்றவன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கரெக்டா கெஸ் பண்ணி ஊர் தலைவரை கூப்பிட்டு ஹீரோ யாரு என்னன்றத பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. திடீர்னு எங்க இருந்து வந்தான் அப்படின்னும் போது லார்ட் கிம்மோட பையன் தான் அவன் சொன்னதும் லார்ட் கிம்மா அப்படின்னு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்து இங்க கட் பண்ணி மரண தூதுவரை சந்திக்கணும்னு நினைக்கிற ஹீரோ ஹீரோயினும் மந்திரக்காரி கிட்ட போய் மரண தூதுவரை சந்திக்கணும் ஏதாவது வழி இருக்கா அப்படின் போது இருக்கே ஏன் இல்ல, அதுக்கு நீங்க சாகணும் அப்படின்னு கவுண்டர் கொடுக்குறா. உயிரோடு இருக்கும்போதே பாக்கணும் அப்படின்னு சொல்ல இதுக்கு முன்னாலே இவ ஒரு வாட்டி ஹீரோயின் கூட சேர்ந்து மரண தூதுவரை வர வச்சிருப்பால, அது மாதிரி வர வைக்க முடியுமான்னு கேட்டா அச்சோ என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு போர்வையை போத்தி படுத்துட்டா. இவன் முடியாதுன்னு சொன்னதும் ஹீரோயின் வெளியில போய் நின்று வானத்தை பார்த்து மரண தூதுவர் பேரை சொல்லி கத்தி கத்தி கூப்பிடுறா. ஹீரோ உடனே ஏதாவது ஆவிங்களை வச்சுதான் அவரை வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அங்கிருந்து போயிட்டா. இப்ப ஹீரோ மட்டும் வெளியில நின்றுட்டு இருக்கும்போது பின்னால மரண தூதுவர் வந்து நிக்கிறாரு. ஏன் கூப்பிட்டீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களை கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லிட்டு சரி ரொம்ப ஓவரா பண்ணக்கூடாதுன்னு 6ஆம்க்கு என்ன நடக்க போகுது, ஆவிங்கெல்லாம் அவ உடம்பு அடைய நினைக்கிறாங்க, அவளை வச்சு என்ன திட்டம் தீட்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவ சாகா வரம் பெற்றவ, மனுஷங்களுக்கு அவ பிரயோஜனம் இல்லைனாலும் எல்லா ஆவிங்களுமே அவளோட உடம்பு வேணும்னு நினைக்கிறாங்க, அதனால 6ஆங்க பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்றாரு. ஹீரோ உடனே நீங்க என்ன திட்டம் போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த கெட்ட ஆவிங்கள் எல்லாத்தையும் புடிச்சிட்டு போயிருங்க, அதுதான் உங்க வேலையும் கூட அப்படின்னு சொல்ல மரண தூதுவர் அமைதியா இருக்காரு. என்ன சொன்னாருன்னு தெரியல. இப்ப ஹீரோ சுவரேறி குதிச்சு இவர் அம்மாவோட ரகசிய இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. வழியில மூங்கில் மரமா இருக்கும், அதுல 2 கட்டையில அந்த மாதிரி மந்திரம் இருக்கும்ல, அது கிட்ட போய் அவரோட ஃபேனை வச்சு அதை ஒரே ஒரு வீசுறாரு. கட்டையில உள்ள மந்திரம் மறைஞ்சு போயிடுச்சு. அந்த க்ளோஸ்ட் ஸ்பேஸ மரண தூதுவர் திறந்து விட சொல்லியிருப்பார் போல. இந்த ஃபேன் இதெல்லாம் பண்ணுமான்னு ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத கொடுத்த அந்த மாஸ்டர் உண்மையிலேயே யாரு அப்படின்னு இப்பதான் ஹீரோ யோசிக்கிறாரு. உள்ள இவர் அம்மாவுக்கு அவங்களோட க்ளோஸ்ட் ஸ்பேஸ் அழிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு 2 ஆவி அடியாளுங்களை அனுப்புறாங்க. க்ளோஸ்ட் ஸ்பேஸ் ஓபன் ஆனதுனால மரண தூதுவர் ஹீரோவோட அம்மா இடத்து பக்கத்திலேயே வந்துட்டாரு. கரெக்டா கதவை திறக்க உள்ள இருந்து ஆவி அடியாளுங்க வந்து மரண தூதுவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த ஃபைட்ல ஜாயின் ஆயிக்க
ஆளுக்கு ஒரு ஆவிங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சண்டை போட்டு 2 ஆவியையும் காணாம போக வச்சுட்டு வேகமா உள்ள போய் கீழே பாதாளத்துக்கு போற கதவு கிட்ட நிக்கிறாங்க. ஹீரோ அவரோட ஃபேனை வச்சு அதை திறக்கிறாரு. அப்ப மரண தூதுவர் ஹீரோவை பார்க்கும்போது, என்ன பாக்குறீங்க, யார் இந்த ஃபேனை எனக்கு கொடுத்தான்னு தானே, என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்ல அவரு டக்குன்னு அது சொர்க்கராஜா தான் அப்படின்ட்டாரு. எது, ஹீரோவோட மாஸ்டரா வந்தது சொர்க்கராஜாவான்னு நம்ம ஷாக்கா யோசிக்க ஹீரோவும் அதிர்ச்சியா பார்க்க மரண தூதுவர் வேகமா கீழே இறங்கி போய் நிக்கிறாரு. ஹீரோவோட அம்மா எஸ்கேப் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தா அங்கதான் நிக்கிறாங்க. அச்சச்சோ, இவங்களை ஹீரோ பார்க்க போறாருன்னு நினைக்கும் போது ஹீரோவும் வந்து அவர் அம்மாவை பார்த்துட்டாரு. ஒரு செகண்ட் அவருக்கு யாருன்னு தெரியல. அப்புறம் அப்படியே ஷாக்கா அம்மா அப்படின்னு சொல்ல அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. அடுத்து மரண தூதுவர் ஹீரோவோட அம்மாவை பிடிச்சிட்டாங்களா இல்ல அவங்க தப்பிச்சிட்டாங்களா, இப்போ ஹீரோ மனநிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.